ஸ்டாலின் அப்படிங்கிற ஆளுமையால பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குவியுது. நாம தான் வந்து டாப்ல இருக்கோம். குறிப்பா இந்த மின்னணு பாகங்களுடைய உற்பத்தி செய்யறதுல தமிழ்நாடு 5 ப்ராஜெக்டை தட்டி தூக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி ராஜா அவர்கள் ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு ட்வீட்டை போட்டாரு. நமக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, என்னடா இவங்க எவ்வளவு நல்லவங்க இல்லையே, என்ன இந்த மாதிரியான விஷயத்த சைலண்டா கையாளுறாங்களே அப்படின்னு பார்த்தோம். உண்மை என்ன அப்படின்னா, இந்த ஸ்கீம்ல இவங்க வந்து 5 ப்ராஜெக்டை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மைதான். பட் ஆனால் நீங்க எதுக்கு அதை கொண்டாடுறீங்க அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் அதுல என்னவா இருக்கு, இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து மோடி அரசாங்கம் என்ன மாதிரியான முனைப்புகளை எடுக்கிறாங்க, இப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யக்கூடிய எல்லா ஸ்கீமுக்கும் நம்ம லேபிள் ஒட்டிக்கிறது எப்படி சரியா இருக்கும் அப்படிங்கிறதான் கேள்வியா இருக்கு. அதோட சேர்த்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் மோடி அரசாங்கம் கொடுக்குது. எப்ப பார்த்தாலும் வந்து பாஜக அரசாங்கத்தை குற்றம் சொல்றதையே பொழப்பா வச்சுட்டு இருக்க திமுக இப்படி அவங்க கொண்டு வரக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறதே இல்லை. நாம இதை கண்டிப்பா தேடி தெரிஞ்சுக்கணும்.